கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெசித்தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் எரேமியா 30:11. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எவ்வளவு ஆறுதலான வார்த்தை பாருங்க. பலர் தங்களுடைய இக்கட்டு நீங்கும்படியாக, தன்னுடைய நோய் நீங்கும்படியாக, அந்த ரட்சிப்புக்காக தேடி ஓடி பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு அலைந்து திரிகிறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், உன்னை ரட்சிக்கும்படியாக உன் கூட தான் இருக்கிறேன் மகனே என்று சொல்லி வாக்கருளுகிறார். நிறைய அழுதுட்டீங்க, நிறைய கண்ணீர் வடிச்சிட்டீங்க. ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு பதிலளிக்கும்படியாக, உங்களை ரட்சிக்கும்படியாக உங்கள் கூட தான் இருக்கிறார். எவ்வளோ ஆறுதலான வார்த்தை பாருங்க. நம்ம கூட ஒருத்தர் துணையாக இருக்கச்சில எவ்வளோ ஒரு தைரியம் வரும் நமக்கு இல்லையா? ஆமாங்க, அப்படிப்பட்ட தைரியம் இன்றைக்கு உங்களை நோக்கி கடந்து வரட்டும். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. தாவீதைக்கு கர்த்தர் எல்லா இக்கட்டிலிருந்து நீக்கி அவரை ரட்சித்து சமாதானமாய் அரியணையில் அமரச் செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு வழித்துணையாக இருந்தது மட்டுமில்லாமல் அவர்களுடைய தேவைகளை சந்தித்து ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தோளில் சுமப்பது போல அந்த இஸ்ரேல் மக்களை நடத்தி வந்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரையும் அக்கினி சூளையில் புடைச்சில அவர்களுக்கு கூட ஒருத்தர் இருந்து அவர்களை அந்த சூளையை வெப்பம் தாக்காதபடி காத்து வந்தார். இன்றைக்கு உங்களை ரட்சிக்கும்படியாக, உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாக கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். ஆமாங்க, அவர் உங்களை ரட்சிக்கும்படியாக உங்கள் அருகே இருக்கிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கச்சில, நம்ம அலசி ஆராயச்சில நமக்கே தெரியும் கர்த்தர் எவ்வளவு இக்கட்டிலிருந்து உங்களை விலக்கி இவ்வளவு தூரம் விசாலத்தில் நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை நாம் அறிய முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர் உங்கள் கூட பக்கபலமாக இருக்கிறார். கலங்காதீங்க, திகைக்காதீங்க. கர்த்தர் எல்லா இக்கட்டிலிருந்து உங்களை நீக்கி ரட்சிப்பார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராகவே.